ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் அ நியூ மாமா நான் வந்து என் டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறேன், என்ன நான் சாப்பிட்றேன் என் மில்க் சப்ளைக்காக அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சுன்னா எப்போ போல் ஆயில் புல்லிங் பண்ணிடுவேங்க. பண்ணிவிட்டு நைட்டே வந்து வெந்தயத்தை ஊற போட்டு வெந்தயம், சீரகம், சோம்பு இதை மூணையும் காய்ச்சி ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே குடிச்சிடுவேங்க. இதனால நமக்கு வெயிட் லாஸ்க்கும் உதவும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அதே சமயத்தில் பாலும் வந்து நல்லா சுரக்கும் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நைட்டே வந்து நட்ஸ் எல்லாம் நான் சோக் பண்ணி வச்சுருவேங்க. அது கூட இந்த மாதிரி எல்லா சீட்ஸும் கலந்து அது கூட அண்ட் பெரிஸும் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிச்சிடுவேன். என் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் ரெகுலராக குடிக்கிற ஒன்று தான். பட் இடையில விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் என் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து உளுந்தங்கஞ்சி, முட்டை, ஸ்மூத்தி இதுதான் குடிப்பேன். முட்டை ஒரு முட்டை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கஞ்சி வந்து மாற்றி மாற்றி அம்மா பண்ணி கொடுப்பாங்க. ஹெல்த் மிக்ஸ் ஒரு நாள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. யூஸ்வலாக இங்கே இப்போ சம்மர் தான், பட் இப்போ வெதர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 மந்தில் அப்படியே வின்டர் ஆரம்பிச்சிருங்க. ஸோ வெதர் நல்லா இருந்தனால வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவும் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்ட் ஒரு 20 மினிட்ஸ் வாக் போயிட்டு வந்தோம். ஏன்னா இவனுக்கு ஃபீட் பண்ணுறனால அப்பப்போ பசிக்கும்னால ரொம்ப நேரம்லாம் எங்களால் வெளில போக முடியல. ஸோ போயிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் அப்பா அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செய்கிறதுக்கு. இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா நான் கிட்னி பீன்ஸ் அந்த பிளாக் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வேக வச்சுருந்தேன். அதுதான் அப்பா மிளகரைச்சி குழம்பு வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலையில் எண்ணெய் வச்சதுனால ஃபுல்லாக தலைக்கு குளிச்சாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே ரைஸ் கம்மியாக வச்சுப்பேன், குழம்பு காய் தான் அதிகமாக வச்சுப்பேன். ஏன்னா நம்ம 1 போர்ஷன் ஆஃப் ரைஸ் எடுத்தால் 2 போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மிட் ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பப்பாளி அண்ட் கோகோனட் வாட்ரு இந்த மாதிரி ஒவ்வொரு கேப் ஒரு 1 hours 2 hours ஒன்ஸ் அவனுக்கு ஃபீடிங் முடிச்சுட்டு ஒவ்வொரு ஃபீடிங் முடிச்சுனேவே நான் ஏதாவது எடுத்துப்பேன். எஸ்பெஷலி லிக்விடாக எடுத்துகிட்டா ரொம்பவே நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ லிக்விட் வந்து இந்த மாதிரி தினமும் தேங்காய் தண்ணி குடிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ் இது எல்லாமே மேண்டட்டரியாக நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அண்ட் இங்கே கோகனட் வாட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்னால வந்து கிடைக்கிது. ஸோ இனி வின்டர் வந்தால் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ கிடைக்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு கிட்டத்தட்ட நான் ப்ரெக்னென்சி ஆரம்பித்த போது நான் குடிக்கலைங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சதுலேருந்தே நான் கோகனட் வாட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறங்காட்டி தினமும் இது கூட 3 liters ஆஃப் வாட்டருமே நான் குடிச்சிடுவேங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு அப்படியே கிளம்பியாச்சுங்க, கோயிலுக்கு போகலான்ட்டு. ஏன்னா இங்கே வந்து முருகர் கோயில், சிவன் கோயில் அப்படின்னு வந்து 2 கோயிலுமே வந்து இங்கே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில். நல்லபடியாக எல்லாமே தம்பி பிறந்துட்டா நான் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு வேண்டியிருந்தேன். ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக நாங்கள் வந்து அவனை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டோங்க. இப்போ பிறந்து ஒரு 26 days ஆச்சு. ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் கூட முருகருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகருங்க. ஸோ நான் வந்து வேண்டின மாதிரி நல்லபடியாக எடுத்துகிட்டு நாங்கள் போய் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அவனை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.